சிறப்பாக மாற்றினார். அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த பார்வோன் எனக்கும் பார்வோனுமே இருந்தான். ஏன்னா உன்னுடைய வார்த்தை இல்லாம ஒரு கையை காலை அசைக்கக்கூடாது. உத்தரவு போட்டான். அவனுக்கு முத்திரை மோதிரமாக கர்த்தர் உயர்த்தினார். அந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் பல காரியம் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். குடித்தின் பாரு நமக்கு பல பிரச்சனைகள் வருதான், பல சிறுமிகள் வருதான். எல்லாவற்றையும் கடந்து வர செய்வது நம்ம வேலை இல்லை. நம்மோடு கூட ஒத்தாசையாக கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவர் சகல நாட்களோடு கூட இருக்குன்னு சொன்னேன். இயேசுவோடவர் நம்மோடு கூட வருகிறார். அவர் ஒத்தாசை கொடுப்பார், ஏற்றவளையில சகாயம் செய்வார், ஏற்றவளையில் உங்க ஆதரித்து வழி நடத்துவார். அதனால கீழே கொடுக்கப்பட்ட ஒரு 7 காரியங்களோட உங்களோட சொல்றேன். மிகப்பெரிய ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. மிகப்பெரிய ஒன்று நம்மை நோக்கி வருகிறது. சங்கீதம் 126, 25 சங்கீதம், 39 அதிகாரம் முழுவதையும் பார்க்கும்போது உங்களுக்கு பல காரியங்கள் வசனத்தின் மூலமாக கற்று உணர்த்துவார். நம்மை நோக்கி ஒன்று நம்மை நோக்கி நம்ம வீட்டை நோக்கி சபையை நோக்கி ஒரு குடும்பத்தை நோக்கி வருகிறது என்று அறிக்கை செய்யுங்கள். இழந்து போனதை நாம் திரும்ப கொடுக்கிறார் என்று விரும்புங்கள், நேசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். அது மட்டும் போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட எண்ணி முடியாத பெருக்கங்கள் உண்டாகும். பெருக்கம் உண்டாகும். எங்க பெருக்கம் உண்டாகும்? சபையில மக்கள் ஞானசபைக்கு பெருக்கம் உண்டாகும். சபை பெருக்கணும். நம்ம இன்னும் ஊழியர்களா விசுவாசங்கள் விரிவாக்கணும்.